வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 32. என் நிலையிலும் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் உடலை கவனிக்கிறோம், மனசை கவனிக்கிறோமான்னா நம்ம மனசுக்கும் ஈக்குவலாக உடலுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணுங்க. நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடலுக்கு பல எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஆனால் மனதை பல நேரங்களில் விட்டுறோம். அதனால தான் மன வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அதுவே உடல் வியாதியாக மாறுது. அதுக்கு தான் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல ஒவ்வொரு தடவையும் நம்ம மனசுக்கிட்ட மனம் விட்டு பேசும்போது அதோடைய உண்மையான காரணங்கள், அதனுடைய உண்மையான ஏக்கங்கள், அதோடைய பிரச்சனைகளை நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த மன மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் என்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, என்றும் மனசாட்சியுடன் நடந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ ஈவெண்ட்ஸு நடக்கும். அப்படி ஈவெண்ட்ஸு நடக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் அந்த சில மனிதர்களுக்கு சாதகமாகவோ அல்லது சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு சாதகமாகவோ அல்லது நம்மளுடைய கேரக்டருக்கு ஆப்போசிட்டாகவோ நடக்கும்போது நமக்கு அந்த மனசாட்சின்னு ஒன்று உள்ளே சொல்லும். அதையே நம்ம ஒரு வெளி தோற்றத்துக்கு அதை பற்றி கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு ஒரு டிசிஷன் எடுத்து செய்து கொண்டே இருப்போம். அப்படி செய்யும்போது அந்த மனசாட்சி அப்படிங்கிறது என்ன ஆகுன்னா உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். அதே உங்களுடைய ஹாப்பினஸை குறைச்சிடும். ஸோ மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக நீங்கள் ஏற்படுத்தி விட முடியாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய எத்தனையோ அசட் ஆனாலும் பொருளானாலும் எது எல்லாம் எல்லாமே இருந்தாலும் எந்த விஷயத்தை நீங்கள் அனுபவித்தாலும் கடைசியில் தனிமையில் அந்த மனசுக்கிட்ட நீங்கள் மாட்டித்தான் ஆகணும். மனம் உங்களை கேள்வி கேட்கும்போது தனிமையில் கேள்வி கேட்கும். அப்படி கேள்வி கேட்கும்போது நீங்கள் மனசாட்சி இல்லாமல் சில காரியங்களை, சில விஷயங்களை செய்து அது சில பேத்துக்கு பாதிப்பை உண்டாக்கி அல்லது சில மனிதர்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையை உண்டாக்கினால் அந்த மனசாட்சி உங்களுக்குள்ள உறுத்திட்டே கேள்வி கேட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு சாந்தி, ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. அதனால தான் நம்ம எந்த நிலையிலும் ஒரு மனசாட்சியோடு நடந்து கொள்ளணும். யாருடன் நம்ம சண்டை போடும்போதும் சரி, வார்த்தைகளை விழும்போதும் சரி, நம்ம கோபத்தில் பேசும்போதும் சரி, அல்லது நமக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அடக்கி வைத்திருக்கும்போது நம்ம விடும் வார்த்தைகள் நம்ம மனசாட்சியை ஒரு பக்கம் கழட்டி வச்சுட்டு, அதாவது அந்த கோபத்தோடு பேசக்கூடிய வார்த்தை, மனசாட்சி இல்லாமல் பேசக்கூடிய வார்த்தைகள், சண்டைகள், பிரச்சனைகள், முடிவுகள், இது எல்லாமே உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தலை உண்டு செய்து கொண்டே இருக்கும். அதான் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல பேர் ஒரு 70 வயசுக்கு மேலே, 80 வயசுக்கு மேலே, 90 வயசுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது கேட்கலாம். நான் 90 வயசுக்கு மேலே சில பேர் அவங்க பேரப்பிள்ளைகிட்ட, மகன்கிட்ட நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த டைம் பரிகாரம் நான் தேடணும், என் மனசுக்குள்ளே ஏதோ உறுத்திட்டே இருக்குது, என்னால் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ முடியலேன்னு சொல்லி 80-90களில் சில மனிதர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி அந்த பர்டிகுலர் நபர்ஸை போய் பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து அல்லது கேட்க வேண்டிய மன்னிப்புகளை கேட்டு அல்லது ஏதாவது ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதனால் ஒரு மகிழ்ச்சி அடைந்து ஒரு சந்தோஷமாக விஷ் பண்ணுறத கேட்டுட்டு வந்தால் தான் பல பேத்துக்கு ஒரு விதமான மன ஆறுதல் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். இதைத்தான் மனசாட்சி அப்படிங்கிறோம். ஸோ மனசாட்சியை விட்டு நம்ம யங் ஏஜில்
அது வந்து 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60க்குள்ளே கூட இருக்கலாம். அந்த ஏஜில் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு எங்கேயோ உறுத்திக்கிட்டு இருந்திருக்கும். நம்ம இப்படி ஒரு வார்த்தையை அவரை கேட்டிருக்கூடாது, இப்படி ஒரு கதையை நம்ம சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி ஒரு செய்கையை அவருக்கு செஞ்சுருக்கக்கூடாது. பொது வழியில் நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டேன்ட்டு ஒருத்தருக்கு மனசாட்சியை விட்டு ஒரு விதமான கஷ்டத்தை, அவர்கள் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்தை நான் செய்திருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை அப்பவே செய்யாமல் இருக்கிறது உங்கள் மன மகிழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம லேட்டர் பீரியடில் 80, 90, 100 அந்த விஷயத்துக்காக டெய்லியும் மனசு நொந்து மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் அதனால் உடல் பிரச்சனையும் வந்து பல பேர் வந்து போகிறத பார்த்துருக்கலாம். அதனால் நம்ம செய்ய வேண்டிய நேரங்கள்லையே அந்த ஸ்பாட்லேயே மனசாட்சியுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி மனசாட்சியோடு அந்த நேரத்திலேயே நடந்து கொண்டால் அதுவே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு மன்னிப்பு கேட்பது. மன்னிப்பு கேட்டுட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, மன்னிப்பு கேட்பவன் பெரிய மனுஷன், மன்னிக்க தெரிந்தவன் மிகப்பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அது வந்து ஒரு மனசாட்சிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும். மனசு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து அந்த மன்னிப்பை கேட்டுவிட்டேன் அல்லதுக்கு அதுக்கு பரிகாரம் உடனே தேடிக்கொண்டேன் அப்படிங்கும்போது மனசுக்குள்ள உறுத்தல்கள் இருக்காது, மனசு வந்து சோர்வடையாது. மனசு அதை நினைத்து நினைத்து உறுத்தி அதுவே உடல் வியாதியாக மாறி அது ஒரு ஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி உங்களை சில பேர்த்தையெல்லாம் வந்து அப்படியே வந்து பெட்ரிடனாக ஆக்கிடும். பெட்ரிடன் ஆக்கி அது அந்த உறுத்தல்கள்லையே பல பேர் தங்கள் வாழ்க்கையே முடித்து கொண்டவர்கள் கூட இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம உடலுக்கு எவ்வளவோ விஷயங்கள் செய்கிறோம், ஆனால் மனசுக்கு நம்ம என்ன செய்கிறோங்கிற கொஸ்டின் என்றைக்குமே இருக்கும். ஸோ நம்ம சிறு வயது செய்யக்கூடிய தவறுகள், தப்புக்கள் அடுத்த மனிதர்கள் வந்து ஒரு மனம் நோகும்படியாக, மனம் ஒரு விதமான சங்கடங்களை சந்திக்கிற அளவுக்கு நம்ம பேசிட்டோமோ பண்ணிட்டோமோ, அது பேச்சாலையோ செயலாலையோ செய்கையாலோ அல்லது வந்து வேறு விதமான கெடுதல்களையால் நம்ம செய்து விட்டோம்னா அது வந்து அன்னைக்கு ஒரு ஹாப்பினஸ், அன்னைக்கு அது ஒரு வெற்றியாக தெரியும். நான் வெற்றி பெற்றுட்டேன், அது ஒரு ஈகோ, அந்த ஈகோவில் ஜெயித்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அது காலப்போக்கில் ஒரு முள்ளு குத்துன மாதிரி மனசுக்குள்ள உறுத்திட்டும் குத்தி கொண்டே தான் இருக்கும். இந்த மனசுக்குள்ள குத்தி கொண்டே இருப்பது மனோவியாதியாக மாறி அது உடல் வியாதியாக மாறி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், என் நிலையிலும் மனசாட்சியுடன் நடந்து கொள்ளுங்கள். பணம் வரும் போகும், மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், இடங்கள் வரும் போகும், வாகனங்கள் வரும் போகும், ஸ்டேட்டஸ் வரும் போகும், எத்தனையோ பிரச்சனைகள் வரும் போகும். ஆனால் நீங்கள் மனிதனாக இருங்கள். உங்களுடைய மனசாட்சியுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்படி மனசாட்சியோடு நடந்தால் உங்கள் மனசுக்கு நீங்கள் பிற்காலத்தில் அதற்காக வருந்தி தினமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வெஸ்டர்ன் வேர்ல்டை பாருங்கள், எத்தனை ஒரு பெரிய பெரிய விஷயங்களானாலும் அது யூகே, யூஎஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மறைக்காமல் மன்னிப்பு கேட்டுருவாங்க. அந்த மன்னிப்புங்கிறது அவங்க வந்து ஃப்ராங்காகவும் இருப்பாங்க, மன்னிப்பும் கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மைண்டுங்கிறது எவ்வளோ பெரிய வெப்பன் அப்படின்ட்டு.
அந்த மைண்டுங்கிற வெப்பன் நீங்கள் அன்னைக்கு ஒத்துக்காமல் அதைய வந்து மறுத்துக்கிட்டு ஈகோவுக்காக இல்லை நான் இப்படித்தான் பண்ணுவேன், ஒரு பெரியவரை இன்சல்ட் பண்ணுவேன், ஒரு பெரியவருக்கு செய்கை காமிப்பேன், ஒருத்தரை வந்து வயதானவர்களுக்கு வந்து ஏதோ கெடுதல் பண்ணிட்டேன், ஒரு இல்லாத ஏழை மக்களுக்கு வந்து ஏதோ நான் வந்து நல்ல மசில் பவரோட மணி பவரோட எல்லா பவரோட இருந்து அவர்களுக்கு நான் கெடுதல் பண்ணிட்டேன்னு மனசாட்சியை விட்டு செய்துவிட்டு, மனசாட்சியை விட்டு பொய் சாட்சி சொல்லிவிட்டு, மனசாட்சியை விட்டு ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்துவிட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துட முடியுமா? நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் இருக்கும். எல்லாத்துக்கும் லைஃபுங்கிறது ஒரு வட்டம், சர்க்கிள். ஒரு காலத்தில் நல்லா இருப்பாங்க, ஒரு காலத்தில் டவுன் ஆவாங்க. ஸோ ஏற்றம் இறக்கம் இருந்தது தான் லைஃப். நீங்கள் இறக்கமாகும்போது நீங்கள் செய்த செயல்கள் உங்களை மனசுக்குள்ள ஒரு விதமான மன சங்கடங்களையும் டிப்ரெஷனையும் பிரச்சனைகளையும் உண்டு செய்யும். அதே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் போயிடும். அதே உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிடும். அதான் நம்ம சொல்கிறோம், மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல, என் நிலையிலும் மனசாட்சியுடன் நடந்து கொள்ளுங்கள். அது எங்காஜானாலும் சரி, உங்களுக்கு நிறைய ஆட்பலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிறைய மனிதர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாலும் சரி, நிறைய சொத்து அசட் எவ்வளவு இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் தெளிவான மனநிலையிலோட எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு போனாலும் மனசாட்சியுடன் நடந்துக்கிட்டீங்கன்னா மனப்பிரச்சனை உங்களுக்கு ஃப்யூச்சரில் வராது. ஸோ அது அந்த மனப்பிரச்சனை வரலின்னா உடல் பிரச்சனையும் வராது. உலகத்தில் எல்லாமே வந்து பணமாக, எல்லாமே வந்து அசட்டு பணம் மனிதர்கள் அப்படின்னா இல்லை. எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அந்த ஸ்டேஜை தாண்டினா உங்கள் மனசு என்ன ஆகுது தெரியுங்களா? என்ன தான் நீங்கள் வெளி உலகத்துக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தீங்கனாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் செய்த தவறுகள் தப்புக்கள் உறுத்தி கொண்டே இருக்கும். சின்ன வயசில் பல இதில் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள், மகாபாரதத்தில் குந்தி அவங்க கர்ணன்னு ஒரு குழந்தைய பெத்தி எடுத்து அது என்ன பண்ணிடுறாங்க, தண்ணியில் விட்டுடுறாங்க, பேலையில் வச்சு அந்த குழந்தை வளருது. அவங்க தப்பு பண்ணிட்டு அதனால் குழந்தை வந்தது அப்படிங்கிறது ஓகே, அதை மறைச்சிட்றாங்க. ஸோ மறுபடியும் வந்து அவங்களுடைய மகன்கள், அதாவது வந்து பஞ்ச பாண்டவர்கள், அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த கர்ணனை கைவிட்டு விட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. அப்போ அது உறுத்திட்டே இருக்கும்போது அது கூட வந்து அவங்களுக்கு ஒரு மன சங்கடத்தை உருவாக்கி ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் ஆக்கிடுது. ஸோ ஈவன் தான் 5 மகன்கள் இருந்தாலும் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அந்த மகன் நம்ம வந்து தெரியாமல் அப்படி ஒரு தவறை செய்து அனுப்பிட்டமேன்னு சொல்லி அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை தான் வந்து இந்த மகாபாரதத்தில் அந்த போகிறப்போ கர்ணன் இருக்கும்போது அந்த விஷயத்தை குந்தி சொன்னதாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். இது எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் மனதுக்குள்ளே ஏதோ உறுத்தி கொண்டே இருக்கும். எப்போவோ செய்தது, அது ஸ்கூல் டேஸாக இருக்கலாம், அல்லது காலேஜ் டேஸாக இருக்கலாம், அல்லது தொழில் விஷயமாக நடந்த விஷயங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு மனிதனுக்கு ஏதோ செய்து விட்டோமோ, ஏதோ பொய் சொல்லிட்டோமோ, ஏதோ வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அநீதி செய்து விட்டோமோ, அந்த மனசாட்சியை விட்டு ஏதாவது செய்து விட்டால் அது மனதை உறுத்தி கொண்டே இருந்தால் அது அப்பெல்லாம் கூட தெரியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்கள் மனசுக்குள்ளே உறுத்தி அதே உடல் நோயாகவும் மனோநோயாகவும் மாறி உங்களுக்கு ஒரு நரகமாக காட்சியளிக்கும். அதனால் நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையின் போதே எப்பொழுதும் மனசாட்சியுடன்
மனசாட்சி மீன்ஸ் மனதுக்குள் ஒரு மாரல் அண்ட் எத்திக்ஸோட ஒரு டிசிஷன் சொல்லுது. இந்த விஷயத்தை இவங்களுக்கு தப்பு பண்ண வேண்டாம், இவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம், இவங்கக்கிட்ட நம்ம பொய் சொல்ல வேண்டாம், இந்த விஷயத்தில் நம்ம நேர்மையாக நடந்துக்கலாம் அப்படின்னு உங்கள் மனசாட்சி எந்த இடத்தில் சொல்லுதோ அந்த இடத்தில் அந்த மனசாட்சியை கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா காலம் பூராம் எந்த மன உறுத்தல் இன்றி ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ முடியும். அதை தான் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள், என் நிலையிலும் நீங்கள் மனசாட்சியுடன் நடந்து கொள்ளுங்கள். இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 32. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 33 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்காமல் சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையும் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு சொல்லி 2 சீரீஸ் போயிட்டுருக்கு. அது பிளேலிஸ்ட்லேயும் வீடியோ செஷன்லேயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா மனதுக்கும் உடலுக்கும் நமக்கு எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், எப்படி ஹாப்பியாக வச்சுக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.